சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். தங்க தங்க நிறுத்துங்க. பாவம் அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன 50 ரூபா. அண்ணே இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன், அழுக்காயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன். அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி அண்ணே இந்த நோட்டு செல்லாத சொல்றானே. இப்படி இருந்துச்சுன்னா செல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா ஆமா நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க, வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டே. அசலூர்காரனா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அழிச்சு நல்லா எழுதுறா. எந்த வீட்டு நட தொடக்கிற? எந்த சைடுல என்னது எச்சலாம் போட்டு அழிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. ஐயா அசிங்கம். டீச்சர் இது எங்க பரவாயில்ல, உங்க மேல காக்கா எச்சம். அதனால என்ன டீச்சர், இடது பக்கம் காக்கா எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு நடக்க போகுது. சரி சரி கரெக்டா எழுதிட்டுருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். ஏய் பலாபலன்லாம் சரியா சொல்றிய. நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு. ஐயா யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இல்லவே இல்ல. ஆமா நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். என்ன இங்க தான் தங்க சொல்லிருக்காங்க, அதான் இங்க தங்கி இருக்கேன். ஓஹோ அது நீங்க தானா? ஆமா நான் தான். தாவணிலாம் சரி பண்ணிட்டீங்களா? இப்போ முகத்தை பார்த்து பேசலாம். நம்பி பார்க்கலாமா? ஆமா நீங்க இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடுக்கும்போது மேல இருந்து காக்கா எச்சப்பட்டுருச்சு. கிளீன் பண்ணலான்னு வந்தேன். வந்தப்போ நானு சொல்லிட்டேன், நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்? வேலை. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வராதீங்க. நான் எத்தனை நேரமா நின்னுட்டு இருக்கேன். அங்கேயே வந்துட்டேடா. உடனே சீக்கிரம் கொண்டாட காட்டியா. அந்த சென்ட் மேல உள்ள பெரிய வளைய வந்து. கட்ட போடாதீங்க. இத பாருங்க, சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும். அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதானே இங்க வாரு. இந்த போடணும். அப்பதான் உண்டி விழுகாது எங்களுக்கு கலெக்ஷன். போடுங்க போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க மாடுல, நல்லா போடுங்க. ஒண்ணு விழுகாது. போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் மாங்க மாட்டேங்குது. சென்ட் அடிக்க முடியாம போச்சு. போடுங்கடா. ஒண்ணு விழுகாது. எப்படி என்ன பொண்ணு?
என்னையா அப்படி ஈனு பாக்குற? வளையம் போடணும். முதல்ல பணத்தை எடு. யோ 100 ரூபாய்க்கா? இதுக்கு மேலையும் போடுவேன். இந்தா எனக்கு உங்களுக்கு உண்டு. இந்தா போடியா பாப்போம் பொருள் விழுகுதான்னு. என்னைய பாக்குற? போடியா. வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம், அப்படித்தானே? ஆமா. என்னையா வளையத்தை பொருள் மேல போட்டு சொன்னா ஏன் மேல போடுற? என்ன திமிரா? இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பொருள் தானே, ஒன்னையும் சேர்த்துதான். வளையம் போட்டல, வாமா சும்மா வாமா, உனக்கு தனியா கடை வச்சுட்டேன், வா வாடி. கைய முடிஞ்சு அண்ட ஓடும். அட ஓடும். என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும்? சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கலாம்ல. என்ன அண்ணா திருடுதலமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டுதானே? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும். நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லணுண்ணே, இந்த சவால்ல ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும்? அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா மாட்டா பாத்துட்டு போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. கோவிந்தா. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும், வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கிறானே. பாரு கால் வர்றாரு, கண்டுக்காம கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, என்ன நாகன்னியும் அப்பாவும் பொட்டி படுக்கலை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டீங்க? எங்க கன்னியாகுமரிக்காவா? ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? இந்த கண்ணியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பட்டான நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க, இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம், பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருனுங்க. இங்கே இருந்துருங்க. இங்க இருக்கு சோறுங்க. ஹலோ, வாங்க அப்படி வாங்க. ஏன்டா அவரு தான் எல்லாமே பண்றேன்ட்டாரா? அது என்ன பர்டிகுலரா சோத்தை பட்டி கேட்கிறேன் நடுற நாய. ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்போ விட்டு போறாரு. இல்லைங்க, அவர் எப்பவுமே இரு, இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறாங்க, நீங்க 7 நேரம் சாப்பிடுறாங்க.